ராமதாஸ் நீங்கள் நினைக்கிறது மாதிரி பரிசுத்தவான் அல்ல, யோக்கியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். ஏன்னா அந்த சுசீலா என்று சொல்லக்கூடிய அவருடைய துணைவியார் அரசியலிலே மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தினார்கள். கட்சி பொறுப்புகளை யாருக்கு வழங்க வேண்டும், யாரை கட்சியிலே நீடிக்க வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஜெயலலிதாவிற்கு எப்படி சசிகலா அம்மையார் நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருந்தார்களா, அது மாதிரியே இவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது கட்சிக்காரர்களுக்கு மத்தியில். இது கட்சியினுடைய உள் விவகாரம் தான் எல்லாமே. ஒன்று குடும்ப விவகாரம், இன்னொன்று கட்சியினுடைய உள் விவகாரம். ஆனால் பொதுவெளியில் பேசப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், பொதுவெளியில் அவர்கள் தான் கொண்டு விட்டார்கள். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருவுக்கு வந்துருங்கிற மாதிரி களத்திற்கு அவர்கள் தான் இதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அதனால் அதை பேச வேண்டிய அவசியம் நமக்கு விட்டதை தவிர, மற்றபடி நமக்கு தனிமனித வாழ்க்கைக்குள்ள இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம். திமுக தலைவர் கருணாநிதி குறித்து அரசியல் மேடைகளிலே எவ்வளவோ ஆபாசமாக பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஏன் குறிப்பிட்டு ஒரு சில தலைவர்கள் மட்டுமே டார்கெட் செய்யப்படுகிறார்கள், குறிவைக்கப்படுகிறார்கள்? உங்களுக்கு கேள்வி இருக்கல. இப்போ கலைஞருடைய தனிமனித வாழ்க்கை குறித்து, அவருக்கு 3 மனைவிகள் மாதிரி விஷயங்களை குறித்து பொதுவெளியில் பேசியது உண்டு. ஆனால் எம்ஜிஆருக்கு பேச மாட்டாங்க அதிகமாக. எம்ஜிஆருக்கு ஆஃப் த ரெக்கார்டில் சில பேர் தனிப்பட்ட முறையில் பேசுவாங்களே தவிர, பொதுவெளியில் பொதுக்கூட்டங்கள்லாம் எம்ஜிஆர் குறித்தெல்லாம் பெரிய அளவில் பேசுகிறது கிடையாது. ஆனால் உண்மை என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல் மனைவி இறந்து போயிடுறாங்க, அடுத்து மனைவி ஒன்று கட்டுறாரு, அது குழந்தை இல்லை. இந்த விஎன் ஜானகி என்று சொல்லக்கூடியவங்க வேறொருத்தருடைய மனைவி.